வணக்கம் மக்களே, நான் உங்கள் அருண் நாகலிங்கம். நம்ம வேவ் ஃபன் சேனலுக்காக இன்றைக்கி நாம் ஊட்டியில் இருக்கோம். ஊட்டியில் பைக்ரா ஃபால்ஸ் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடிய அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்த பைக்ரா ஃபால்ஸ் தான். வாங்க நம்ம போய் பார்க்கலாம். இங்கே தான் பைக்ரா ஃபால்ஸ் இருக்குது, அதுதான் பார்க்க வந்திருக்கோம். இந்த ஃபால்ஸ் தான் மக்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. அங்கே போகிறோம். நம்ம இங்கே பைக்ரா ஃபால்ஸில் என்ட்ரி டிக்கெட்டு 30 rupees பர் பர்சன்னு. 30 rupees ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். உள்ளே இங்கே போனீங்கன்னு சொன்னால் அழகாக பாத்வே வந்து க்ளீனாக போட்டிருக்காங்க. அழகாக இந்த மலையை அப்படி இறங்கி அப்படியே இந்த சுற்றி தெரிகிற அந்த நீண்ட ஏரி, அதெல்லாம் தாண்டி தெரிகிற அந்த பைன் ட்ரீஸு, அந்த மலை, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேகம், இந்த ஏரி, இந்த ஏரியில் அப்படியே அந்த தண்ணி வந்து கொஞ்சமாக வருது. சீசனில் நல்ல தண்ணி வரும்னு சொன்னாங்க. ஜூலைக்கு அப்புறமா மார்ச்சுக்கு முன்னாடி போனோம்னா கண்டிப்பாக தண்ணி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் போனீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளோ பார்க்கலாம். நாம் இப்போது இந்த பைக்ரா ஃபால்ஸோட ஃபோட்டோ ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபோட்டோ ஸ்பாட்டு அருமையான இடம். ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு டூரிஸ்ட் அத்தனை பேர் இங்கே நின்று கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இங்கே தனியாக கேமராமேன்ஸ் இருக்காங்க. அவங்ககிட்ட 100 rupees கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அழகாக ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ கையில் கொடுத்துருவாங்க. அழகாக ஃபென்சிங் போட்டு, அழகாக பாத்வே போட்டு, இந்த பக்கம் மேலே ஹைட்லேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அதுக்கும் ஸ்டெப்ஸை போட்டு இந்த இடத்த வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. சூப்பர் பிளேஸ், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அருமையான இடம். பைக்ரா ஃபால்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஃபால்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒன்றும் பெருசாக இருக்காது. பட் ஆனால் ஊட்டிக்கு இதுதான் ஃபால்ஸு. இதில் போய் குளிக்கவும் முடியாது. ஜஸ்ட்டு சும்மா வாட்ச் பண்ணிட்டு ஒரு நேச்சராக லைக் பண்ணிட்டு போக வேண்டியது தான். இது இன்னைக்கு கிளைமேட் நல்லாயிருக்கு. நேச்சர் வந்துட்டு கிளியர் வியூவாக இருக்குது. இன்னும் சில நேரங்களில் இதனுடைய அழகு கூடும். எப்படின்னா அப்படியே லேசாக சிஸ்லிங்காக இருக்கும், மழை தூறல் இருக்கும், அப்படியே பனி மேகமூட்டம் அப்படியே இருக்கும். இந்த பனிமூட்டத்தில் சிஸ்லிங்காக இந்த வாட்ரு வந்துட்டு பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி இது கிளியர் வியூ பார்க்குறது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ லாஸ்ட் வீக்கு ரொம்ப மேகமூட்டமாக இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு இந்த வாரத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சன்லைட்ன்றது உங்களுக்கு இயற்கையினுடைய அழகை அதிகப்படுத்தி காமிக்குது.
இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.